ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 300 கிராம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3த்தையும் இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். உப்பு இப்போவே நிறைய சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடணும். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். பெருங்காயத்தூள் இல்லைன்னா நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்குல சேரும். 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவுக்கு நான் கொத்தமல்லி இலை சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்லை. இந்த மசாலாவை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். அதுக்கிடையில் டிப்பிங் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை டிப் பண்ணுறதுக்காக நான் 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் கேசரி கலர், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது 3யும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவு கரைச்சிக்கணும். எடுத்தோன்னே தண்ணியை நிறைய ஊற்றி கரைக்காதீங்க. ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நம்ம மசாலாவை இதில் டிப் பண்ணும்போது இந்த மாவு மசாலாவில் ஒட்டவே ஒட்டாது. இது கரைக்கும் போது நல்லா திக்காக இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். நான் நல்லா கரைச்சிட்டேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லை, நல்லா திக்காக இருக்குது. ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டிக்க போகிறேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரியே உருட்டி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு மசாலாவை நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். கையாலேயும் நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்படி கரண்டியும் யூஸ் பண்ணி செய்யலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு உருளைக்கிழங்கு மசாலாவை ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு கையாலே டிப் பண்ணி போட்டேன். இப்போ கரண்டி யூஸ் பண்ணி டிப் பண்ணி போடுறேன். 2 மெத்தடுமே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது செய்யுங்க. நான் கடலை மாவு டிப்பிங்கில் மிளகாத்தூள் சேர்த்துக்கல. ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலாலையும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கு. 2லேயுமே சேர்த்தா காரம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஆனால் பஜ்ஜி செய்கிறதா இருந்தால் நீங்கள் கடலை மாவு கரைக்கும் போது கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து கரைச்சிக்கோங்க. பஜ்ஜிக்கும் இதே மெத்தடு தான். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் இது.
ரொம்பவே சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.